அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு. செந்தில் பாபுவின் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் இருக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் புதிய வீடுகளும் கிடைக்கும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். சில தனுசு ராசி அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் தாங்கள் பல விஷயங்களில் சாதிக்க இயலும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தங்களது பணியினை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலும் தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் பயணங்களை தற்சமயம் தவிர்த்தல் மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். பெண்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் எளிதில் நடைபெறும். சில அன்பர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். தங்களது பொருளாதாரம் நன்றாக இருக்கும். சித்திரை மாதத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளும் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 14, 15, 21, 22, 23, 24, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 2, 3, 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் வரையிலும் மற்றும் மே மாதம் 13ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 15ஆம் தேதி இரவு வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 15ஆம் தேதி சித்திரை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 22ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி வியாழக்கிழமையும், மே மாதத்திற்கு 5ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 6ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 13ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதியும் மே மாதத்திற்கு 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது
ஏப்ரல் மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மே மாதத்தில் 8ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது மே மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: மேச ராசியில் சூரியன் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், மே மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.